இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருச்சி. வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சின்ன கேள்வி, ஓகேங்களா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். சோ மக்களோட மக்களா பார்க்கணும் நீங்க வந்தீங்களா, இல்ல சீமான் அண்ணனுக்காக வந்தீங்களா, இல்ல பிரபாகரன் ஐயாக்காக வந்தீங்களா? எல்லா பேருக்கும் பொதுவா எங்க கட்சியில நாங்க எல்லாருக்கும் இந்த மாநாடு எதுக்கு நடக்குதுன்னா, இப்ப 234 தொகுதியிலும் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாரு சீமான் அண்ணா அவர்கள். அதுக்காக இந்த மாநாடு நடக்குது. இப்ப 234 தொகுதியில இருக்க வேட்பாளரையும் அறிமுகப்படுத்த போறாங்க மெயினா. ஓகே, இருக்கீங்க. நான் ஒரே கொள்கை கோட்பாடோட அந்த சீமான் பின்னால போறோம். அது இல்லாம தலைவர் மேதகள் பிரபாகரன் வெளியில் வராது, அதனால அவருக்கு நல்லா வரும். பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஜனம் வரும்ட்டு. சோ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ஐயா வந்தா நம்மளுக்காக எல்லாமே செய்வாரா? நமக்கு எப்பயுமே தமிழ் தலைவர் பிரபாகரன் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு அண்ணன் பாடுபடுறாரு. அவருக்குமே எப்பயுமே நிற்போம். நான் ஃபேமிலியோட தானே வந்திருக்கேன். என் பாப்பா, எங்கள் ஒய்ஃப் எல்லாமே வந்திருக்கோம். இங்கே கூடியிருக்கிற கூட்டம்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும். கொள்கைக்காக மட்டும்தான் இங்கே கூடியிருக்கேன். சரி, ஓகே. சரி, நீங்க உங்க மனசுல இருந்து சில வார்த்தைகள், எப்படி ஐயாவை பத்தி ஒரு 4 வார்த்தை எதனா ஒன்று சொல்லுங்க. ஐயா வந்தா ஆட்சி நல்லா இருக்கு, நாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கோம். ஆட்சி மாறும். ஏன்னா இதுவரை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஆட்சி சரியில்லை. அண்ணன் வந்தாலும் ஆட்சி ஓரளவுக்கு மாறி நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணனோட ஆட்சியே கொடுத்து அண்ணனோட நடைமுறை நாட்டில் பார்க்கணும். சரி, ஓகேங்க. இந்த ஜனத்துல மக்களோட மக்களா வந்திருக்கீங்களா, இல்ல பிரபாகரன் ஐயாக்காக வந்திருக்கீங்களா, இல்ல சீமான் அண்ணனுக்காக? எல்லாருக்காகவுமே வந்திருக்கோம். எல்லாருக்காகவுமே வந்திருக்கோம். மக்களாகவும் வந்திருக்கோம், சீமான் அண்ணாக்காகவும் வந்திருக்கோம், பிரபாகரன் ஐயாவுக்காகவும் அவர் மூலமாக பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற விஷயமே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இத்தனை மக்கள் வந்திருக்காங்க. இந்த மக்களுக்காக இப்போ இத்தனை பேர்ல ஒருத்தரா நீங்க வந்திருக்கீங்களா, இல்ல பிரபாகரன் அண்ணாக்காக வந்திருக்கீங்களா, இல்ல சீமான் அண்ணாக்காக? அந்த சீமான் வச்சிருக்க கொள்கை கோட்பாடுக்காக தான் இவ்வளவு பேரும் கூடியிருக்கோம், நானும் கூடியிருக்கேன். அவருடைய கொள்கை கோட்பாடுக்கோசரம் தான். கண்டிப்பா இவர் அரசியலுக்கு வந்தா எல்லாமே பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை. இவ்வளவு வேலைப்பாடு நடக்குதானே. இது வரைக்கும் வேட்பாளர் அறிமுகப்பட்ட இவ்வளவு பிரமாண்டமா நாங்க பண்ணதே இல்லை. சும்மா சிம்பிளா ஒரு இடத்துல கூடுவாங்க, ஒரு 5000-10,000 பேர் கூடி வேட்பாளர் அறிமுகப்பட்டம் நடத்துவாங்க. இந்த டைம் அண்ணா சொல்லியிருக்காரு, குடும்பமா கைப்பிடிச்சு கூட்டிட்டு வாங்க, வரலையானாக்கா நான் கண்டிப்பா சண்டை போடுவேன்னு சொல்லியிருக்காரு. முரண்பாடு இல்லாதது யாருமே இல்லை. கடவுள் மேலேயே நமக்கு முரண்பாடு இருக்கு. சரிங்களா? கடவுளால கூட எல்லாருக்குமே நல்லவனா இருக்க முடியாது. அதனால சில குறைகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு நம்ம அண்ணனை முதலமைச்சராகிறதுக்கு நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை? கண்டிப்பா மாற்றம் வரணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்காக தான் போராட்டம். என் பையனு கூட நாங்க பிரபாகரன் தான் பேர் வச்சிருக்கோம். அண்ணா கையால தான் பேரே வச்சிருக்கோம். மாற்றம் கண்டிப்பா நடக்கும். அதுக்காக தான் வந்திருக்கோம். நாளைக்கு ஆட்சி மாறினா மட்டும்தான் இந்த மாற்றமே ஆட்சி மாறுங்கிறதுக்காக மட்டும்தான். கண்டிப்பா மாறும். சப்போஸ் டிஎம்கே வந்தா என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம நாம் தமிழர் கட்சி வந்தா? அவங்க இதுவரைக்கும் எதுவும் பண்ணலக்கா. இதுவரை டிஎம்கே அவங்க கொள்ளையடிக்க தான் பாக்குறாங்க. இதுவரை எதுவும் பண்ணல. அண்ணன் வந்தா அந்த இது தடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை கட்சி கூட்டமானா நடக்கட்டும், நீங்க போனீங்கன்னாக்கா இந்த சேரிங் எல்லாம் உடைக்கப்படும், இல்ல எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க, இல்ல குவார்டர் பாட்டிலோட வருவாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பாருங்க. ஒருத்தர் கையிலனா இல்ல ஒருத்தர்கிட்டனா போய் பாருங்க, வாசனை மோந்து பாருங்க. ஒருத்தரை குடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கொள்கைக்காக கோட்பாடுக்காக கூட்டம். அதனால எல்லாருமே பிரபாகரன் பிள்ளைகள். நம்மளுக்கு மெயினா தமிழ் தேசியம் தான். மற்ற கட்சியோட அவங்க எது சொல்றாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் சரியா புரியல. இலவசம் அதை மட்டும்தான் குறிக்கோளை வச்சுதான் அரசியல் காயை நகர்த்துறாங்க. நம்ம இலவசமா வாங்குறதுனால நம்மளுக்கு அடிமையா, அவங்களுக்கு அடிமையா இருக்கும். 5 வருஷமா அடிமையா இருக்கும். அண்ணன் சொல்றாரு, இலவசம் வேண்டாம், தன்மானத்தோட வாழ வைக்கிற வாங்கன்ட்டு கூப்பிடுறாரு. அதுக்காக தான் ஒரு பிளேட் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உங்களோட மெயின் திங் இதில் நீங்கள் இவ்வளோ ஜனம் வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருப்பாங்கன்றீங்க? நீங்கள் யோசிக்கிற அதே நோக்கத்தோட வந்திருப்பாங்களா, இல்லை
பொதுவா ஒரு ஜனம் சேர்ந்துருக்கு, நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கோம். வாய்ப்பே இல்லை, எல்லாமே வந்து மாற்றத்துக்காக வந்து மாற்றத்துக்காக தான். ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், புதுசா வரலாம். ஆனா வந்து நம்ம நாமக்கல் மாதிரி இருக்காது. ஏன்னா தனிச்சு நிக்கிறாங்க. இணைந்த கூட்டம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க மக்கள். ஏன்னா மித்த கட்சி கூட்டம் மாதிரி இங்க இருக்க மாட்டாங்க, அமைதியா இருக்கும். ஒரு குப்பை கூட கீழே கிடக்காது. சத்தமா இருக்கும். பாருங்க எவ்வளவு இதா இருக்கு. ராணுவ கட்டுப்பாடோட நம்ம சீமானன் மட்டும்தான் முடியும். நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கு என்ன வித்தியாசம் கேட்குறாரு அண்ணன். ஏன் யங்ஸ்டர் அங்கேயும் போகிறாங்க இங்கேயும் வர்றாங்கன்ட்டு. ரெண்டு பேருக்கு ஒரே வித்தியாசம் தான். படித்து அறிவு இருக்கிறவங்க வந்து எப்பயுமே நாம் தமிழர் மட்டும் தான் ஆதரிப்பாங்க. அறிவு இல்லாமல் சினிமா முகத்தில் தெரிகிறவங்க அந்த பக்கம் போகலாம். அது இங்கேயும் பல விஜய் ரசிகர் அறிவுள்ளவனு இருக்கேன். அவங்க வந்து எப்பயுமே அண்ணன் முன்னாடி தான் இருக்கிறாங்க. எப்பயுமே விஜய் ரசிகன், சீமான் அண்ணன் தம்பி. எல்லா பேரும் ஓட்டு போடுங்க, எல்லா பேரும் அண்ணன் கண்டிப்பா. ஓட்டு ஜெயிச்சு. என்ன பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா வரல, நாங்க அண்ணனுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. திராவிடத்தை இன்னமும் சில பேர் தூக்கி பிடிக்கிறாங்க. நமக்கு இதுதான் வேணும், நம்ம அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்க, நம்ம தாத்தா பாட்டி ஓட்டு போட்டாங்க, இன்னமும் அவங்க பின்னாடியே ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இன்னும் சொந்தமாக நிறைய இளைஞர், இவ்வளோ இளைஞர் வந்து அதை வேணான்ட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. இனிமேல் அதை இன்னும் நிறைய பேர் திரும்பி வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இங்கே கொண்டு வர முடியாது, எந்த கட்சியாலையும் முடியவே முடியாது. மேலும் மேலும் மக்கள் எல்லாமே ஐயாக்காக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்களும் ஒரு மன உறுதியோட இருக்கீங்க. கண்டிப்பா அதுவும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நீங்களும் வாக்களிக்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தான் அளிக்கணும். எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களால முடிஞ்சதை எல்லார்ட்டையுமே பரப்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா சீமான் அண்ணா ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான், ஆட்சி மாறினா மட்டும்தான் நல்லது நடக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் இது வாக்களிச்சுங்க விவசாயத்துக்கு. கண்டிப்பாக மாற்றம் வரும்னாக்கா அது இதில் அரசியல்ல ஒரு புதிய மாற்றமாக இருக்கும். நம்ம ஒரு வித்தியாசம்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாநாடு கூட ஒரு உதாரணம் தான். அண்ணன் சொன்னார், வீட்டில் இருக்கிற குழந்தை ஃபேமிலியாக ஒரு ஆள் வரணும்னா உங்கள் ஃபேமிலியை செட்டாக கூப்பிடணும் அப்படின்றார். ஆனால் இப்போ வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தில் ஒரு மீட்டிங் நடக்க போது டிவிக்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்க போகுது. அதுக்கு வந்து பர்மிஷனே ஒரே 49,000 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதே வித்தியாசம் தான். திமுக வந்து எப்பயுமே கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன்.